சத்தியமித்திரன் இரவு செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் 2026 திருமயம் சட்டமன்ற தொகுதி தேர்தலை முன்னிட்டு திருமயம் அதிமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் PK வைரமுத்து பொதுமக்களிடையே நிகழ்வுரை ஆற்றினார். அவர் திருமயம் பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் ஊத்திக்கேணி தெரு, சந்தைப்பேட்டை, பாப்பாவயல் மற்றும் பொதுமக்கள் கூடும் வியாபார ஸ்தலங்கள் போன்ற இடங்களில் பேருரையாற்றினார். அவர் பேசுகையில், பொதுமக்களின் வசதிக்காக MLA-வாக 2011 இருந்தபொழுது ரூபாய் 320 கோடியில் காவிரி குடிநீர் 762 கிராமங்களுக்கு, அனைத்து கிராமங்களுக்கும் காவிரி குடிநீர் கொண்டு செல்லப்பட்டதாக, தனது கழக ஆட்சியில் நான் இதை செய்து முடித்ததாக பொதுமக்களுடன் வாக்குகளை கேட்டறிந்தார். மற்றும் அவர் திருமயம் கடைவீதியில் பொதுமக்களிடையே பேசுகையில், நான் உங்களுக்கு தொண்டனாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் நிகழ்வுகள், கோயில் கும்பாபிஷேகங்கள், காதுகுத்து மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துகளிலும் நான் உங்களில் ஒருவனாக, அடிப்படை உறுப்பினராக நான் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். திருமயம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பேசுகையில், திமுகவின் அராஜக ஆட்சிக்கு நாம் முடிவுரை எழுத வேண்டும் எனவும், பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்கும் நாம் கழக ஆட்சிக்கு அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், அதன் அன்பு தொண்டர் PK வைரமுத்துக்கு உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சகோதரனாக கலந்து கொள்வார் என்று PK வைரமுத்துவை புகழாரம் சூடி அவர் அஇஅதிமுகவுக்கு வாக்குகளை கேட்டறிந்தார். மேலும் திமுக ஆட்சி அடியோடு அகற்றப்பட வேண்டும் எனவும் சூளுரைத்தார். கட்டமைப்பு வசதிகள், நீர் மேலாண்மை மற்றும் குடிபராமரிப்பு பணிகள் கழக ஆட்சி அமைந்தவுடன் செய்து கொடுப்பதாகவும் அவர் சூளுரையாற்றினார். PK வைரமுத்து பொதுமக்களிடையே பேசுகையில், தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டு அவர் பேருரையாற்றினார். பேருரையின் போது அவருக்கு மலர் மாலை சூடப்பட்டு அவருக்கு வெற்றி முழக்கத்தோடு அதிமுகவினர் மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் அவருக்கு அமோக வரவேற்பு அளித்து மகளிர் அணியினர் அனைவரும் அவருக்கு உற்சாகத்துடன் கரகோஷங்களை எழுப்பினர். மற்றும் திருமயம் பேருந்து நிலையம் கழக ஆட்சியில் சாதாரண பேருந்து நிலையமாக இல்லாமல் பணிமனை, திருமயம் போக்குவரத்து அரசு போக்குவரத்து பணிமனை கட்டணமாக நிகழ்வதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் அது அடியோடு அகற்றப்பட்டு சாதாரணமாக ஒரு பேருந்து நிலையம் கூட சரியாக கட்டப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கழக ஆட்சி அமைந்தவுடன் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் கழக ஆட்சி அமைந்தவுடன் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும் எனவும், திருமயத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்கப்படும் எனவும், அரசு பாலிடெக்னிக் மற்றும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் மற்றும் முந்தைய ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நான் முன் உதாரணமாக இருந்து செய்து கொடுப்பேன் எனவும் பொதுமக்களிடம் அவர் வாக்குகளை கேட்டறிந்தார். மேலும் அரிம்பளம் தொகுதியில் பொதுமக்களின் நீண்ட கோரிக்கைகளான அரிம்பளம் தனி தாலுகாவாக மாற்றிக் கொடுக்கப்படும் எனவும், பொதுமக்கள் பலமுறை முன்னாள் அமைச்சர் ரகுபதியிடம் கோரிக்கைகளை வைத்தும் அவர் எதுவும் செய்தியாக்கவில்லை எனவும் அமைச்சர் மீது கடுமையான குற்றம் சாட்டினார். மேலும் கழக ஆட்சி அமைந்ததும் அரிம்பளம் தொகுதியில் தனி தாலுகாவாக மாற்றிக் கொடுக்கப்படும் எனவும் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அதிமுக ஆட்சியின் நீர் மேலாண்மை திட்டம், கிராமங்களுக்கு மின்சார வசதி மற்றும் சிமெண்ட் சாலை வசதி, குடிநீர் வசதி ஆகியவை செய்து கொடுக்கப்படும் எனவும், வாழ்வாதார உதவியாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுவதாகவும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் எனவும், ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் மானியமாக வழங்கப்படும் எனவும், அனைத்து மகளிர்களுக்கும் இலவச அம்மா ஸ்கூட்டர் 25,000 ரூபாய் மானியத்துடன் வழங்கப்படுவதாகவும் PK வைரமுத்து பேருரையாற்றினார். சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படுவதாகவும், கழக ஆட்சி அமைந்தவுடன் இத்திட்டம் கையெழுத்திடுவதாகவும் பொதுமக்களிடையே வாழ்த்துக்களை கூறி அவர் வாக்கு சேகரித்தார். ஆண்களுக்கும் மகளிருக்கும்
கட்டணமில்லா பேருந்து கலகாட்சி அமைந்தவுடன் செய்து கொடுக்கப்படுவதாகவும், முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படுவதாகவும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தற்போது 100 நாட்களாக உள்ள நிலையில் கலகாட்சி அமைந்தவுடன் மேல்சபையில் டெல்லிக்கு வலியுறுத்தி 150 நாட்களாக வழங்கப்படுவதாகவும் கே வைரமுத்து பேருரையாற்றினார். மாணவர் கல்விக்கடன் அடியோடு ரத்து செய்யப்படுவதாகவும், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமான அம்மா இல்லம் திட்டம் மீண்டும் கலகாட்சி அமைந்ததும் கொண்டுவரப்படும் எனவும் இதன் மூலம் பொதுமக்களுக்கு பேருரையாற்றினார். திரும்பியும் பொதுமக்களிடையே அவர் பேசுகையில், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் படிப்படியாக நிறைவேற்றி தருவதாகவும், சுகாதாரத்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்குண்டான வேலை உறுதிவாய்ப்பு உறுதி திட்டம் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சரியான முறையில் அரசு நிதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நான் இதன் மூலம் உங்களிடத்திலே கலகாட்சி அமைந்ததும் இதை கட்டமைத்து உங்களிடத்திலே நான் வாக்குறுதியாக நான் இதை கூறிக்கொள்கிறேன் எனவும், மற்றும் குப்பைகளினுடைய மக்கும் குப்பை மக்கார் குப்பை தனியாக பிரித்தெடுத்து தூய்மை பணிகளை மேற்கொள்வேன் என்றும், தூய்மை பணிகளை மேற்கொண்டு சுகாதார கேடின்மையை நான் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் திருமயத்தில் அனைத்து குப்பைகளும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு அனைத்து தெருக்களிலும் மின் விளக்குகள் மற்றும் நீர் கட்டமைப்புகள் மேலாண்மைகள் ஆகியவை சரியான முறையில் அனைவருக்கும் வழங்கப்படுவதாகவும் அவர் பொதுமக்களிடையே உரையாற்றினார். மேலும் அவள் பாப்பாவயல் மற்றும் சண்டப்பேட்டை தொகுதிகளில் பொதுமக்களுடன் அவர் பேசுகையில், இஸ்லாமிய சமுதாயத்தின் உங்களுடைய கோட்பாடுகளான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுவதும் மதச்சார்மையை முன்னிட்டு அனைத்து மதத்தினருக்கும் கடந்து நான் உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டினுடைய ஒரு உடன்பிறப்பாக உங்களிடத்திலே நான் ஓட்டு கேட்க உள்ளேன் என்று அவர் பொதுமக்களுடைய மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்களை வாக்கு கேட்டறிந்தார். இப்பரப்புரையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் பொதுமக்களிடையே அண்ணன் கே வைரமுத்து அவர்கள் சொல்வதை கட்டாயம் செய்து கொடுப்பார் எனவும், உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் உள்ளதோ அதை படிப்படியாக நமது அண்ணன் உங்கள் வீட்டினுடைய உறவாக அவர் உங்களுக்கு எடுத்துரைப்பார் எனவும் அதிமுகவுக்கு அவர் வாக்குகளை பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அவரது உற்ற சகோதரனாக, உடன் பிறந்த சகோதரனாக, உங்களில் ஒருவனாக, அடிப்படை தொண்டனாக, பொதுமக்களின் நலிவடைந்த பிரிவினருடைய விவசாய குடும்பத்தினுடைய நண்பன் என்ற அடிப்படையில் பொதுமக்களாகிய உங்களது கோரிக்கைகள் நான் அறிந்தவன். எனவே நான் கட்டாயம் இம்முறை வெற்றி பெற்றதும் புதுக்கோட்டை தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு திருமயம் அரசு பேருந்துகள் மற்றும் மதுரை, தேவகோட்டை, ராமேஸ்வரம், திருப்பத்தூர், கமுதி, பரமக்குடி, மணாமதுரை, சிவகங்கை அனைத்து பேருந்து வழித்தடங்களும் திருமயம் அரசு பேருந்து பணிமனை கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதும் இவை அனைத்தும் திருமயம் பேருந்து நிலையத்திற்கு வந்து அனைத்து பொதுமக்களையும் ஏற்றிக்கொண்டு செல்வதாகவும் அவர் பொதுமக்களிடையே இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்களிடையே வாக்குகளை கேட்டார். அப்போது பொதுமக்கள் ஆரவாரத்துடன் அவருக்கு கோஷமிட்டு மகிழ்ச்சி பொங்கில் ஆழ்த்தினர். இந்த கோரிக்கைகளை கடுமையாக பொதுமக்கள் அவரிடத்திலே எடுத்துரைத்தார். அதை கட்டாயமாக நான் அனைத்து பேருந்துகளையும் புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் நாகராஜன், சத்தியமித்திரன் செய்தி.